மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீன்பிடி தடைக்காலம் என்பதால் தூத்துக்குடியில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீன்பிடி தடைக்காலம் என்பதால் தூத்துக்குடியில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் என்பதால் தூத்துக்குடியில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய உடனுக்குடன் நேரலை. மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இது குறித்த விவரங்களோடு தூத்துக்குடியில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைக்காலம் துவங்கியுள்ளதால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வருகின்றனர். இதன் காரணமாக தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கி சென்றனர். தமிழகம் முழுவதும் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வருகிற ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம், மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமை என்பதால் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் நாளை ஈஸ்டர் என்பதால் கரை திரும்பின. இதைத் தொடர்ந்து இந்த சனிக்கிழமை தொடர் விடுமுறை காரணமாக மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டால் மீன்கள் விலை கடுமையாக உயர்ந்து காணப்பட்டது. சீலா மீன் கிலோ 1300 ரூபாய் வரையும், விலை மீன், ஊளி, பாறை ஆகிய மீன்கள் கிலோ 600 ரூபாய் வரை விற்பனையானது. நண்டு கிலோ 600 ரூபாய் வரை விற்பனையானது. சாலை மீன் ஒரு கூடை 2500 ரூபாய் வரை விற்பனையானது. இதே போன்று கேரை, சூறை ஆகிய மீன்கள் கிலோ 500 ரூபாய் வரையும், ஏற்றுமதி ரகம் வாய்ந்த தம்பா, பண்டாரி, கிளைவாலை ஆகிய மீன்கள் 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்பனையானது. மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் மீன்கள் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் பொதுமக்கள் மீன்களை வாங்கி சென்றனர். இதன் காரணமாக மீனவர்கள் மீன் சேர்ந்தனர். முத்துமோகன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.